ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பைரவர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆரகலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஆத்தூர் தலைவாசல் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது. கோயிலோட பேர் காமநாதீஸ்வரர் கோயில். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு சிவன் கோயில், ஆனால் பைரவருக்கு தான் முக்கியத்துவம் இங்கே கொடுக்குறாங்க. இந்த கோயில் வசிஷ்ட மகரிஷியால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புராணம் சொல்லுது. வசிஷ்ட நதிக்கரையோரம் அமைந்துள்ள 4வது வாழ்வு ஸ்தலமாக இதை சொல்கிறாங்க. இது அஷ்ட பைரவர் இருக்காங்க. 6 அகழிகளால் சூழப்பட்டதுனால இந்த ஊருக்கு பேர் ஆரகலூர். அதாவது 6 நதிகள் சுற்றி இருக்குது, அதனால் இது ஆரகலூர் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. மகிழ மரம், இது விளக்கேற்றுற இடம். இங்கே பைரவரோட சிலை இருக்குது. விளக்கேற்றுறதுக்குன்னே தனியாக ஒரு இடத்துமே வச்சுருக்காங்க. அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இங்கே ரொம்பவே விசேஷமாக இருக்குது. இங்கே சிவன் காமநாதீஸ்வரராகவும் அம்பாள் பெரிய நாயகியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்குது. இந்த வீடியோவில் நான் அவங்களையும் காமிக்கிறேன் பாருங்கள். தலை விருட்சமாக மகிழ மரமும். இங்கே இந்த காமநாதீஸ்வரர் கோயிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, மன்மதன் இங்கே சாமி கும்பிட்டதாகவும் இங்கே அவங்க பூஜை பண்ணதாகவும், அதனால தான் இங்கே காமநாதீஸ்வரர் அப்படிங்கிற அந்த பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. காமநாதீஸ்வரருக்கான பொருள் காமம்னா நம்மளோட ஆசைகள், விருப்பத்தை நிறைவேற்றணும். நம்மளை தேடி வர பக்தர்களோட ஆசைகள் விருப்பங்களையும் நம்ம நிறைவேற்றணும். அப்படிங்கிறதுனால தான் காமநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குது, ஆனால் நைட்டு தான் இன்னும் நிறைய கூட்டம் வருமா. ஏன்னா இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால நைட்டு பூஜைக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே முதல் சுற்று அர்த்த மண்டபமும், 2வது மகா மண்டபமும் இருக்குது. முதல் சுற்றில் பார்த்திங்கன்னா பலிபீடம், நந்தி, அப்புறமேட்டுக்கு தலவச்சமும் இருக்குது. இங்கே சாமி சுற்றி இருக்கு இல்லைங்களா, சந்திரன், சூரியன், பைரவர் 3 பேர் இருக்காங்க. இங்கே சைடில் 63 நாயன்மார்களின் திருமேனிகள் இருக்காங்க. இங்கே 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் இருக்குது. கருவறையில் ஆனந்த விமானம் அமைக்கப்பட்டிருக்கு. கருவறையை சுற்றி விநாயகர், அண்ணாமலையார், விஷ்ணு, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. சிஸ்ட நதியோரம் அமைந்திருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாத்தையுமே இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்களையும் தரிசிக்கலாம். இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம், ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வள்ளி, தெய்வானை, முருகர் அயில் மேலே இருக்கார். ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. முருகரையும் நீங்கள் தரிசிக்கலாம். அது போக இங்கே நடராஜர் சிலை, மகாலட்சுமி, துர்க்கை அம்மன், காசி விஸ்வநாதர், அஷ்ட பைரவர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அசிதாங்க பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கால பைரவர், ருரு பைரவர், பீஷ்ண பைரவர், பால பைரவர் ஆகிய 8 பைரவர்களும் இங்க இருக்காங்க. முதல் பிரகாரத்துல பீஷ்ண பைரவர் இருக்காரு. பக்கத்துல இருக்க ராஜகோபுரத்துல கபால பைரவர் இருக்காரு. ராஜகோபுரத்துல உன்மத்த பைரவர் இருக்காரு. வடக்கு பக்கம் குரோதங்க பைரவரும் இருக்காரு. 3வதா மூலஸ்தானம், அங்கே அசிதாங்க பைரவர் இருக்காரு. அதோட வெளியே தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடியே ருரு பைரவர் சூரியன் பக்கத்துலேயே இருக்காரு. சொர்ண பைரவர் நவகிரகங்கள் இருக்கும் இடத்துல இருக்காங்க. இந்த கோயிலோட முக்கியமான பைரவர் கால சம்கார பைரவர். 8 கைகளோட 8 கைகளிலும் வித்தியாசமான ஆயுதங்களை வச்சுட்டு காலபைரவரோட வாகனமான நாய் அவங்களோடையும் இருக்காங்க. இந்த பைரவர் சிவன் பக்கத்துலேயே இருக்காங்க. இது பக்கத்துலேயே இருக்க பெரிய நாயகி அம்மனோட கோயில். இந்த கோயிலில் முன்னாடி கொடிமரம், நந்தி இருக்காங்க. ரொம்பவே அழகாக அம்மன் வச்சுருக்காங்க. பைரவரை கண்டிப்பாக எல்லாரும் தரிசிக்கணும். கோயில் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கருவறையில் இருக்க அம்மனை காமிக்கக்கூடாது, அதனால் காமிக்கல. நீங்கள் நேரில் பாருங்கள். பைரவரோட பூஜை ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு சேனல் ப்ரமோட் பண்ணவோ அல்லது உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவோம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கலாம்.